ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிலீவ் இன் யூனிவர்ஸ். இன்றைக்கி என்னோடய அம்மா செஞ்ச ரெசிபீஸ் வீடியோஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன குழம்பு செய்கிறதுன்னு தெரியலையா? அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வேலையும் மிச்சமாயிடும், டைமும் சேவ் பண்ண முடியும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காய்ச்சதும் கடுகு, வெந்தயம், சீரகம் சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயம், பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். கூடவே ஒரு 10 பல் பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே வெங்காயம், தக்காளி, அரைச்ச விழுதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதும் இப்போ என்னென்ன காய்கறி தேவையோ இருக்கோ அதெல்லாமே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், அப்புறம் கருணக்கிழங்கு, இது எல்லாத்தையும் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் சிம்மில் வேக விட்டுடலாம். இப்போது ஒரு எலுமிச்சை அளவு புளி எடுத்து கரைச்சி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இப்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த டைமில் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது ஒரு 2 விசில் விட்டு எடுத்தோன்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.